ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில இருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாக இருந்துச்சு. பிப்ரவரியில் நடக்கும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு டவுட் இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் சொன்னபடி பிப்ரவரியில் தான் எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் டேட்டும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து நமக்கு எப்பயும் போல தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது பிடிஎஃப்ல நம்ம ரிஜிஸ்டர் நம்பரை செக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. தனித்தனியாக மார்க்கெல்லாம் செக் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து ஒரு 2 பிடிஎஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று குரூப் 2A சர்வீசஸ்க்கான அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு பிடிஎஃப், ரெண்டாவது குரூப் 2 சர்வீசஸ்க்கான அந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப். சரிங்களா, 2 பிடிஎஃப்மே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக டெலிகிராமுக்கு அந்த ஃபைலுக்கே உங்களுக்கு போயிடும். ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா எந்த பிடிஎஃப் வியூவரில் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அதில் சர்ச் ஐக்கான ஒன்று காட்டும் இல்லையா? ஸோ அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டேட்டுக்கு நம்ம லாஸ்ட்டாக வரலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு குரூப் 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆல் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். மற்ற அடுத்தடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகிறவங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த குரூப் 2Aக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் 1ல உங்களுக்கு ஆல் போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் 2ல சில குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகிறவங்க யார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வெறும் செக் பண்ணுறதோட இல்லாமல் எந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் வந்தீங்கனாலே நீங்கள் மெயின்ஸ் எழுதலாம். பட் ஆனால் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற எதுக்கு நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். ஸோ அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் இதுதான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது கூடவே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 2A ரிசல்ட்டை செக் பண்ணிடுங்க. ஸோ அதில் கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2 ரிசல்ட்டும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் நான் கம்மியான மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு நான் 2Aல இருக்கேன், 2 செக் பண்ணாமல் விடுறேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. 2வும் செக் பண்ணிடுங்க. மேபி ஏதாவது ஒரு வாய்ப்பில் உங்களுக்கு 2லையும் கிடைச்சிருக்கலாம். 2வும் ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. சொன்னபடி பிப்ரவரியிலே வச்சுட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டைம்லாம் இல்லை. நமக்கு இடையில ஒரு 1 மந்த் தான், 2 மந்த் கூட முழுசாக இருக்கான்னு தெரியல. ஸோ ஒரு 1.5 மாதம் தான் நமக்கு டைம் இருக்கு. முதல்ல சொன்னது தான். சரிங்களா, டைம் இருக்காது, ஆஃப்டர் ரிசல்ட் டைம் இருக்காது அப்படின்னு சொன்னது தான். அதே மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. நிறைய பேர் குரூப் 2A மீன்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணது மெயினாக. ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணோம். ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுக்கான ஒரு பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த டைமுக்குள்ளே முடிகிற மாதிரி தான் அந்த பேட்ச் அப்படிங்கிறது போகும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி தான் அந்த பேட்ச் போகும். ஸோ அது உங்களுக்கு ஓகேனா அதுக்கான அப்டேட் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் தான் எக்ஸாமு. இதில் குரூப் 2 2A ரெண்டுத்துக்குமே அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படிங்கிறது சேம் தான். அந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது சேம் தான். ஸோ இது 2 பேத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2ஆம் தேதி நடக்க போகுது. சரிங்களா, ஸோ 2 பேத்துக்குமே பிப்ரவரி 2ஆம் தேதி தான் நடக்க போகுது. அதாவது குரூப் 2 போஸ்ட்டும் குரூப் 2A போஸ்ட்டும். சரிங்களா, ஸோ குரூப் 2க்கு எலிஜிபிள் ஆகிறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே குரூப் 2Aக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நீங்கள் காமனாக தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 1 எழுதுனீங்க அப்படின்னாலே போதுமானது. நெக்ஸ்ட் குரூப் 2Aக்கான மெயினான எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்குது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிஞ்சு ஒரு 6 நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த மெயின் எக்ஸாம் நடக்குது. அண்ட் 2 சர்வீசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி நமக்கு 23ஆம் தேதி பிப்ரவரி நமக்கு நடக்குது. சரிங்களா, ஸோ 23/2/2024 அன்னைக்கு நடக்குது. ஸோ குரூப் 2A முடிஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சு நமக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டால் ஒரு தெளிவை இப்பயே ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குரூப் 2வா குரூப் 2Aவா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. குரூப் 2னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குரூப் 2Aக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது. என்ன கேட்டால் ரெண்டுமே ஒன்று இல்லை. ஏன்னா பேட்டர்னே வேறு, கிட்டத்தட்ட சிலபஸும் டோட்டலாகவே இங்கே வேறையாக தான் இருக்குது. ஸோ குரூப் 2க்கு வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, குரூப் 2Aக்கு வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் அண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க, இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தயாராக இருக்கீங்களா, டிஸ்கிரிப்டிவ்க்கு நான் நல்லா தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அந்த ஒரு எக்ஸாமை மெயினாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே எழுதலாம். பட் ஆனால் பாஸ் பண்ண முடியுமா, பாஸ் பண்ணுறது தாண்டி நல்ல ஒரு ஸ்கோர் எதில் கொடுக்க முடியும்னா ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் பண்ண முடியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா 2A முடிஞ்சு 2 வாரம் கூட இல்லை, அதுக்குள்ளே உங்களுக்கு 2 எக்ஸாம் நடந்துடும். ஸோ 2A எழுதிட்டு நீங்கள் 2க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆக முடியுமானா அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. சரிங்களா, ஸோ ஏதாவது ஒன்று மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. சரிங்களா, ரைட். ஸோ அவ்வளோதான். 2 பிடிஎஃப்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பேட்சை பற்றி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நாளைக்கு அதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ டைம் இல்லை, இன்னொரு 1.5 மாதம் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அதே மாதிரி இதில் உங்களுக்கு உங்களுடைய நம்பர் வரல அப்படின்னாலும் கவலைப்படவே படாதீங்க. அடுத்து நமக்கு குரூப் 4 குரூப் 2A அப்படிங்கிற
அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு எக்ஸாம் தான் சரிங்களா. குரூப் 1, குரூப் 4, குரூப் 2A வரிசையாக இருக்குது. ஸோ விட்டதை பிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்குது சரிங்களா. விட்டதை நினச்சி கவலைப்பட வேணாம், அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் அந்த தப்பு பண்ணாமல் கரெக்டாக தயாரானீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குரூப் 2, 2A எக்ஸாம் எழுதுனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.